அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இன்னைக்கு உடல் பருமன் வருது அப்படின்னீங்கன்னா பர்டிகுலரா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் வருமா, இல்லை எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு பல பேரு என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி அது, உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு இல்லாதவர்கள், கார்லயும் டூ வீலர்லயுமே போயிட்டு இருப்பாங்க. 50 வயதுக்கு அதிகமாக இருப்பவர்களாக இருக்கலாம். வேறு ஏதாவது உடல்ல மெட்டபாலிசம் சம்பந்தப்பட்ட டிசீஸ் ஏதாவது வந்திருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஒபிசிட்டி நாம பிறந்த குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை நம்ம பார்க்கிறோம். பொதுவா நம்ம உடல் பருமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அவர்களுடைய வயது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 to 18 வச்சுப்போம். ஸோ இந்த 0 to 18ல பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி நம்மளுக்கு தெரியும், குழந்தைங்க அதிகமான உடல் எடை இருப்பாங்க. காரணம் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னீங்கன்னா குழந்தைகள் கையில் இன்னைக்கு கைபேசி வந்தது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இது வந்ததுனால குழந்தைகள் வெளியில விளையாட போறது கிடையாது, பிசிக்கல் ஒர்க் எதுவும் இல்லாம போயிருது. பல வேலைகள் குழந்தைகளுக்குன்னு இல்லவே இல்லை. அவங்களுக்கு ஸ்கூல் போறது, சாப்பிட்றது, போன் பாக்குறது, டிவி பாக்குறது, படிக்கிறது, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதனுடைய முக்கியமான காரணமாகவே குழந்தைகள் உடல் பருமன் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாது பிளாஸ்டிக் பேப்பர்ல பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், நிறைய நொறுக்கு தீனிகள், இவ்வளவும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு 10 முதல் அந்த 18 வயது பாத்தீங்கன்னா பள்ளிப்பருவம் மற்றும் கல்லூரி பருவத்துல இவர்களுடைய உடல் எடை அதிகமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் கடைகள்ல எடுக்கக்கூடிய உணவுகள். அதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை. அதோட மட்டும் கிடையாது, இந்த ஏஜ் குரூப்லயும் பிசிக்கல் ஒர்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம கல்லூரி வாழ்க்கையில பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, வெளியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் பொழுது நல்ல சத்தான உணவு கிடைக்கிறது கிடையாது. கிடைக்கிற உணவுகளை சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைச்சதை சாப்பிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள், கலப்படமான சமையல் எண்ணெய்கள், இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இதோட நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம காமனா சொல்லிடலாம். சாலையோர உணவுகள், நிறைய குளிர்பானங்கள், இப்படி ஒவ்வொன்றா அதிகமா எடுத்துக்கிறதுனால இந்த வயசுல உங்களுக்கு அதிகமாக வருது. ரைட். ஸோ இந்த 0 to 18 பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில காரணங்கள்லாம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் 18 to 30 years ஏஜ் குரூப். ஸோ இந்த 18 to 30 years ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா பல பேர் கல்லூரியை முடிக்கிறாங்க, மேற்படிப்பு படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு செல்றாங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்ல நிறைய பேருக்கு ஹெல்த் கான்சியஸ் வர ஆரம்பிக்குது, ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்துல உடல் எடையை கட்டுக்குள்ள வைத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காகவும் நிறைய நாம சில வேலைகள் செய்யும். இதுல முக்கியமானது உடற்பயிற்சி செய்யறது, கிரவுண்ட்ல வாக்கிங் போறது, ரன்னிங், ஜாக்கிங் போறது, ஜிம்முக்கு போறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறதுனால இந்த ஏஜ் குரூப்ல ஒபிசிட்டி சில நேரங்கள்ல ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் இந்த 30 to 45 ஏஜ் குரூப்.
ஸோ இந்த ஏஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் யூஸ்ஃபுல்லாவே எல்லாத்துக்கும் ஒபிசிட்டி வந்து வரக்கூடிய ஒரு வயது. ஏன்னா 30 வயதுக்கு அப்புறம் வேலைக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னீங்கன்னா சிட்டிங் ஒர்க்கா வந்து இருக்கலாம். செடன்டரி லைஃப் ஸ்டைல வந்து நிறைய வந்து மாறிடும். ஒர்க் அவுட் வந்து பிசிக்கல் ஒர்க்னு வந்து சுத்தமா வந்து இல்லாம வந்து போயிடும். அதோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியா வந்து ஆயிடும். தூக்கம் வந்து குறைவாக வந்து ஆயிரும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து காரணங்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லிடலாம். ரைட். அதோட இந்த உணவும், ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உணவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து போகும்போது கண்ட இடத்துல வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் நிறைய வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு பல ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பீஸா பர்கர் வந்து சாப்பிடுறது, சில வகையான குளிர்பானங்களையும் எடுத்துக்கிறத வந்து ஒரு ஆப்ஷனாவே வச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து உடலுக்கு அதிகமான தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை கொண்ட உணவுகள். ஸோ அதை எடுத்துக்கிறதுனாலே இந்த ஏஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமா வந்து வெயிட் கூடுது. ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 45 to 60 and above. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல வந்து ஏற்கனவே வெயிட் வந்து கூடி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கூடும். இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த ஏஜ்ல நிறைய பேருக்கு யூஸ்வலாவே வயிறு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 45 வயசு வந்து தாண்டும் பொழுது உடல்ல செரிமான மண்டல கோளாறுகள் நிறைய வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதன் காரணமாகவே இவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளை எளிதில் ஜீரணமாகும் அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இதனாலேயே உங்களுக்கு உடல்ல வந்து கொழுப்பு அதிகமாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். மிக முக்கியமா வந்து சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வயிற்றுல, பேக்ல, டைஸ்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாகவே டெபாசிட் வந்து ஆக ஆரம்பிக்கும். ரைட். ஸோ இது வந்து காமனா எல்லாத்துக்கும் நம்ம வந்து சொல்லிடலாம். பெண்களுக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா கரெக்டா வந்து அரௌண்ட் இந்த 45 இயர்ஸ் ஓல்டுல தான் இவங்களுக்கு மெனோபாஸ் ஆகுற ஸ்டேஜ். ஸோ இதுல ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஆகுறதுனால இவங்களுக்கு உடல் எடை ரொம்ப வேகமாகவே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்லயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒபிசிட்டி வரக்கூடிய காரணங்கள் நம்ம வந்து அதிகமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னீங்கன்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான் முதல் விஷயம். இரண்டாவது, இன்னைக்கு பிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து இல்லாது. நம்ம இதுக்கு முன்னாடி பீரியட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 2 ஏஜ் குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பருமன் அதிகமாக வந்து இருக்கும். இந்த 30 to 45 வந்து உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 45 to 60 வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு உடல் பருமன் வந்து இருக்கும். ரைட். ஸோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 வகையான உடல் பருமன் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த 45 to 60 உடல் பருமன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபேட் அதிகமா டெபாசிட் ஆகக்கூடிய இடம் வயிறுன்னு சொல்லணும் இல்லையா? இந்த வயிற்றுல வந்து அதிகமா வந்து டெபாசிட் ஆகிறதுனால இவர்களுக்கு தான் இந்த மாரடைப்பு நோய், மூச்சு பிரச்சனை, ரத்த குழாயில ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஸ்ட்ரோக்கு, டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ் இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த ஏஜ் வைஸா நம்ம வந்து பார்க்கும் பொழுது எல்லா ஏஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி வரக்கூடிய காரணங்கள் நிறைய வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி பத்தின விஷயங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட முக்கியமான விஷயம், தினமும் உடலை வந்து ஓரளவுக்காவது ஃபிட்டா வந்து இருக்கணும்னா குறிப்பிட்ட சில உடற்பயிற்சியாவது நம்ம வந்து செய்யணும். அதை விட முக்கியமான விஷயம், உணவுகளை ரொம்ப கட்டுப்பாடோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.